அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக் லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி குரான் டாக் பிளாகில் ஜனவரி 15 ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஜின் கம்பெனியன்ஸ்னு. அதுலேருந்து சில இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இந்த பயானை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் ஒரு கோர்ட்டில் நிற்கிறீங்க. நீங்கள் தான் அந்த உங்களை பற்றி விசாரணைக்காக கோர்ட்டில் நிற்கிறீங்க. இது என்னென்னா, உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்சதோட முடிவு இந்த இடத்துல இப்போ வரப்போகுது. என்னங்கிற ஜட்ஜ்மெண்ட்டு வரப்போகுது. ஜட்ஜி இருக்காங்க, எல்லா விட்னஸும் இருக்காங்க, நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு விட்னஸ் அழைக்கிறாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா, நீங்கள் செஞ்ச அத்தனை தப்புலையும் அந்த விட்னஸு கூடயே இருந்திருக்காரு. உங்களோட ரொம்ப நம்பிக்கைக்கு உரிய அந்த நபர். நம்பிக்கைக்கு உரிய இந்த சென்ஸ் எப்படின்னா, உங்களோட எல்லா சீக்ரெட்ஸையும் அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு எதிராக அந்த இடத்துல சாட்சி சொல்ல இப்படி வராருங்கும் போது உங்களோட நிலை எப்படி இருக்கும்? என்னாண்டுன்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் வரும்னா, எனக்கு என்ன நீனா இங்கே சாட்சி சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி. இல்லை நம்ம தப்புலாம் நீனும் தானே பங்கில் இருந்த, அப்போ நீ அப்போ பங்கில் இல்லையா, அப்போ நீ என்கிட்ட ஒரு ஸ்பையாக தான் இவ்வளோ நாள் என் கூடயே இருந்துக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்படி இது ப்ராக்டிக்கலாக நம்ம அந்த சுச்சுவேஷனில் நம்மளை நிறுத்தி நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தாக்கா, நம்மளை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை பொருத்தி பார்க்கும்போது அப்படியே உடம்பு சிலுக்கிற மாதிரி இருக்குது. என்னான்ட்டுனா, இதே சுச்சுவேஷன் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம கூடயே அல்லாஹ் ஜின் கம்பெனியான ஒரு ஆளை கூட கொடுத்துருக்காங்க. நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய தப்பு எல்லாத்துலேயுமே அந்த ஜின் கம்பெனியான பார்ட்னராக இருக்குது. கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் பண்ணுது. கடைசியில் அந்த ஜின்னும் நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்லலாம். ஜின்னுவாவது இன்னொரு என்டிட்டி நம்ம உடம்போடு சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம். நம்மளோட குரானில் சொல்கிறாங்க, உங்களோட தோல் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். நம்ம உடம்பே நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்ல வரோம். ஆமாம், இவன் இந்த தப்பு பண்ணால் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு விஷயமும். இப்போ ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தாக்கா, எதுக்கு ஏடிஎம்மு பேங்க்லாம் எதுக்கு சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க? இப்போ ஒரு கடையிலேயே எதுக்கு சிசிடிவி கேமரா வைக்கிறாங்கன்னா, ஒரு ஆள் தப்பு பண்ணுற எண்ணம் வந்தால் கூட ஐயோ கேமரா இருக்குது, தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குனுங்கிறதுக்காக. பட் ஆனால் நம்ம குரானில் அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் கூடையே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் மலக்க நியமிச்சிருக்கேன். அவங்க நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே ரெக்கார்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது, எது நம்மளை தப்பு செய்ய வைக்கிது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம அல்லாவை மறுக்கிறோம். நம்மளை அறியாமலே நம்ம அல்லான்னு சொல்லிட்டு நம்ம திக்ரு செய்கிறோம், ஓதுறோம்னாக்கா அந்த நேரத்தில் வேணால் அல்லான்னு இருப்போம். மற்ற நேரத்தில் நம்ம அல்லாஹ் இருக்கிறத நம்ம மனசார நம்ம என்னென்னா அப்படிலாம் ஒன்று இல்லை, நம்மளெல்லாம் எதுவுமே பார்க்கல, நம்ம செய்யக்கூடிய தப்புக்கு நம்மளாவே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம இப்போ பண்ணுறோங்கும் போது அல்லாவை நம்ம மறுக்கக்கூடியவங்களாக தான் இருக்கும் எப்போல்லாம் நம்ம தப்பு செய்கிறோமோ. இது மனிதனோட இயல்பு, மறதி மனுஷனோட இயல்பு. ஈவன் தவறு செய்தது கூட மனுஷன் தவறு இழைக்கக்கூடியவனாக இருக்காங்கிறதுலாம் அல்லாஹ் குரானில் சொல்லியிருந்தாலும், நம்பிக்கையாளருங்கும் போது அல்லாவை முழுமையாக நம்புவாங்க. அல்லாஹ் எந்நேரமும் அல்லாஹ் என் கூட தான் இருக்காங்க. அந்த நிலைப்பாடுக்கெலாம் நம்ம வர முடிகிறது ரொம்ப 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 தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, எந்நேரமும் நம்மளை ஒரு 10 கேமரா சுற்றி இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறது தான் அல்லாஹ் அறிவாங்க. இப்போ ஒரு ஆள்கிட்ட நம்ம ஃபோனில் பேசுகிறோம்,
இன்னொரு ஆளை பற்றி பேச்சுவார்த்தை வரும்போது அந்த நேரத்தில் நம்ம என்னென்னா அல்லாஹ்வை மறக்கிறதுனால தான் ஒரு புறம் பேசுகிறது, இல்லை வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசுகிறது, இல்லை ஈவன் பொய் பேசுகிறது, இது எல்லாமே எதனால் வருதுன்னாக்கா நம்ம அந்தந்த பாயிண்ட்லலாம் அல்லாஹ்வை நம்ம மறந்து போகிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட ஆன்சர் ஷீட்டில் அதெல்லாம் ரெட் கலர் மார்க்கு சர்க்கிள் ஆகிருக்கும். நம்ம அல்லாஹ்ட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு போகும்போது நம்ம பண்ண தப்புலாம் வரும்போது எப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கே எப்படின்னா ஒரு நரகத்துக்கு போகிறவங்க கூட தான் நரகத்துக்கு தான் தகுதியானவங்கன்னு மனசார முழுமையாக நம்பி அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏற்றுக்கிட்டு தான் போவாங்க. நம்ம எதிர்கேள்வி கேட்கவே முடியாது. அல்லாஹ்வோட ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப சத்தியமானதாக ரொம்ப நியாயமானதாக இருக்கும். அதுக்கு பதிலுக்கு வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்டு மேல்முறையீடு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் அதுக்காக தான் நம்ம இந்த பூமியில் நம்மளுக்கு இந்த வாழ்க்கைன்னு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தது. இந்த பூமி வாழ்க்கையில் அதுக்காக தான் மலக்குகள் எப்போவுமே நம்ம கூட இருந்து ரெக்கார்டு பண்ணுறாங்க. நம்ம கூட சேர்ந்து ஒரு ஜின் கம்பெனியனும் வருது. ஈவன் நம்ம ஸ்கின்னு நம்மளுக்கு அதாவது நம்ம தோல் கூட நம்மளுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்படி எல்லா ஆதாரமும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்கும்போது நம்மளால் மறுக்கவே முடியாது. நம்ம செஞ்ச தப்பை நம்ம முழுமையாக உணர்ந்து அக்செப்ட் பண்ணிப்போம். எதுக்கு நம்ம அவ்வளோ லேட்டாக எதுக்கு நம்ம போய் அங்கே நேரத்தில் அக்செப்ட் பண்ணிக்கின்னு இப்போயே நம்ம பண்ண தப்பெல்லாம் நினச்சி மனசார அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாக்கா அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம அந்த சான்ஸை முழுமையாக பயன்படுத்துவோம். இப்போ நம்ம இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கைங்கிறது வந்து அல்லாஹ் சொல்கிறாங்க இல்யூஷன், இது ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒரு கனவு தான். இந்த நம்ம மறுமையில் நம்ம அல்லாஹ்க்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு போய் நிற்கும் போது அப்போ நினைப்போம் அந்த ஒரு சொற்பமான வாழ்க்கைக்கு அந்த நேரத்துக்கு நான் வந்து இந்த அளவுக்கு என்னோடய டைமு எனர்ஜி எல்லாம் அந்த மாதிரி ஒரு மறுமைக்கு எனக்கு எந்த வகையிலையும் பலன் தராத விஷயங்களுக்கு நான் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு டைம் பாஸுக்கு ஒரு கேளிக்கை இதுலேயேவா நான் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த தொழுகையை விடுறது, நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்கிறது, இது எல்லாமே என்னென்னா ஆப்போசிட் சைடில் வேறு ஏதோ ஒரு இதில் நம்ம ஆக்குப்பை ஆகிருப்போம். அதனால தான் இதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சி அந்த நேரத்தில் கை சேதப்படுறதுக்கு இப்பயே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்மளே கற்பனை பண்ணி பார்த்துக்கின்னு அல்லாஹ்க்கு முன்னாடி சரி இப்போ இந்த நிமிஷம் நம்மளுக்கு மரணம் வந்துடுதுன்னா அல்லாஹ்க்கு முன்னாடி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு போய் நிற்கும் போது நம்மளுக்கே பயமாக இருக்குது. நம்ம செஞ்ச தப்பு நம்மளுக்குள்ளேயே நினச்சி பார்த்துக்கின்னு எப்போனா நம்ம மற்றவங்கள மகிழ்ச்சி படுத்துனது அதிகமாக, மற்றவங்க மேலே நம்ம கோவப்பட்டது அதிகமானு பார்த்தாக்கா பயமாக இருக்குது. நம்மளுக்கு உண்மையிலேயே கோவப்பட்டது தான் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி கோவப்பட்டு வார்த்தைகள் மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கோமான்னு பார்த்தாக்கா அதுவும் பயமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம திருந்திக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் போய் கை சேதப்படுறதுக்கு இப்போ நம்ம ஒரு ஆளும் நம்மளை பரிசீலனை பண்ணி பார்த்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம சரி பண்ணிக்கிட்டாக்கா இன்ஷா அல்லாஹ் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த அல்லாஹ்வோட தீர்ப்பு வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்குன்னு நம்மளை வந்து சொர்க்கத்துக்கு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அலோவ் பண்ணணுன்னா நம்ம அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கிறதுக்கு தான் இந்த சின்ன டெஸ்ட்டு. நம்ம எக்ஸாம் ஹாலில் ஏற்கனவே நம்ம பயான்லேயே நம்ம பேசும்போது சொல்லியிருக்கோம். ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு நம்ம உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போமா? எக்ஸாம் எழுதுறது அந்த 2.5 மணி நேரம்னு இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்துட்டு நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டு இல்லை வந்து வேறு ஏதாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்போமா? ஐயோ அந்த நேரத்துக்குள்ளே நம்ம இவ்வளோ இதுக்கு ஆன்சர் பண்ணால் தானே நம்ம பாஸ் ஆக முடியும், எத்தனை கொஸ்டின் கூட நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணணும்னு தெரியாதுங்கிற ஒரு இது இருக்கும். அதுக்காக இங்கே வந்து நம்ம மியூசிக் கேட்கக்கூடாது அந்த மாதிரி இதுக்கு சொல்ல நம்ம வந்து வேறு விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோமா? ஃபுல் ஃபோக்கஸும் அந்த எக்ஸாம் எழுதுறதுல இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை கம்பேர் பண்ண இந்த ஹோல் வாழ்க்கையில் இந்த 2.5 மணி நேரம் எக்ஸாம் ரேஷியோன்னு பார்க்கும்போது அதை விட ஒன்றும் இல்லாதது தான் இந்த நம்மளோட ஃபுல் வாழ்க்கையும் மறுமையை கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு அல்லாஹ்வும் ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. நம்மளுக்கும் ஒரு மேத்தமெட்டிக்ஸில் என்ன ஒரு நம்பர் இங்கே 100 வருஷம் நீங்கள் வாழ்கிற ஈவன் 200 வருஷம் வாழ்கிறேன்னு வச்சுக்கிட்டாலும் இன்ஃபினிட்டி முடிவில்லாத அந்த மறுமை அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து 0 தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒன்றும் இல்லாத இந்த வாழ்க்கைக்கு எதுக்கு நம்ம இந்த ஒன்றும் இல்லாத இந்த சென்ஸு இந்த டைம் நம்ம 50 வருஷமோ 60 வருஷமோ 100 வருஷமோ 200 வருஷமோ எவ்வளோ வருஷம் இந்த உலகத்தில் இருக்குமோ 200 வருஷம்லாம் இம்பாசிபிள். ஈவன் ஒரு 100 வருஷங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த 100 வருஷம் இருக்கிறதுங்கிறதே வந்து அந்த டைமே வந்து ரொம்ப கம்மியானது நம்ம அல்லாஹ்கிட்ட மீட்சிக்கிறதுக்கு. அல்லாஹ் வந்து மிக்க கருணையாளராக இருக்காங்க. அதனால தான் வந்து நிறைய பேரை வந்து
கம்மியான வயசில் மரணிக்கிறவங்க இருக்காங்க, 40 வயசை கடந்து அந்த டெஸ்ட்டுக்கு தகுதியாகி அந்த மரணிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம 40 வயசு கடந்தவங்களுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாகுது. ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சென்ஸு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம குரானை பொருத்தி பார்க்கணும். குரான்னா அல்லாஹ்வோட வார்த்தையாக இருக்கிற அந்த குரான் தான். இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் நம்ம படித்தாலும் அரபி குரான் தான் மூலம். இந்த டிரான்ஸ்லேஷனில் இருக்குது இதான் 100% நம்ம எடுத்துக்கவே முடியாது. நாளைக்கு இதை விட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளுக்கு குரான் புரிய வரும் அரபி மொழியிலேருந்து. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அல்லாஹ்வோட வார்த்தையை முழுமையாக நம்பி இன்ஷா அல்லாஹ் நம்மளோட மீதி இருக்கிற வாழ்க்கையும் நல்லபடியாக வாழ்ந்து அல்லாஹ்ட்ட நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டாக நம்மளுக்கு வர்றதுக்கு நம்ம இப்பயே அதுக்கு நம்ம தயார்படுத்துவோம். தூபில் பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. சூரா 84 வசனம் 6. ஓ ஹியூமன்ஸ், யூ ஆர் irreversibly heading for a meeting with your Lord. மனிதர்களே, நீங்கள் வந்து பின்னாடி போக முடியாத ஒரே டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா எதுக்குன்னா அல்லாஹ்கிட்ட அந்த மீட்டிங்கை நோக்கி தான் நம்ம எல்லாருமே போய்கிட்டுருக்கோம். ஒரு ஆள் முன்னாடி போவோம், ஒரு ஆள் பின்னாடி போவோம். ஆனால் எல்லாருமே 100% அங்கே தான் போய் சேர போகிறோம். நம்மளோட முடிவு கடைசியில் நம்ம அங்கே தான் போகிறோம். அதை நோக்கி தான் நம்ம போகிறோங்கிறது அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு நம்ம வந்து அல்லாஹ்னு நம்புகிறோம், குரானை நம்புகிறோம். குரானில் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்கிறாங்கங்கும் போது இது வந்து சத்தியம்னு நம்புகிறோம். இந்த விஷயம்லாம் வந்து உண்மைன்னு இருக்கும்போது நம்மளோட பூமியில் நம்மளோட செயல்பாடுகள், நம்மளோட செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். ரொம்ப கவனம் செலுத்தினா தான் எப்படி வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு நல்ல காரியம் சொல்லிட்டு செஞ்சு அதில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னாக்கா டோட்டலாக அது வந்து நம்மளுக்கே ஒரு பாவமாக மாறிடும். இப்போ சமையலில் வந்து நல்லபடியாக செஞ்சுட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தையோ ஏதாவது உப்பியோ மிளகாவையோ எக்ஸ்ட்ராவாக அதிகமாக போட்டுட்டாக்கா அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அந்த ஒரு சின்ன தவறால். அதேமாரி நம்மளை அறியாமலே இப்போவும் நம்மளோட லைஃப்பில் நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நிறைய தப்பு ஒரு நாளைக்கு வந்து எத்தனை நல்ல விஷயம் செஞ்சோம், எத்தனை தப்பு செஞ்சோன்னு பார்த்தாக்கா தப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதே ரேஷியோவில் கொண்டு போய் நம்ம திராசில் வச்சு பார்த்தாக்கா அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்கல்ல, அல்லாஹ் இந்த வசனத்தில் வரும். சூரா 7 வசனம் 8. The scales will be set on that day equitably. Those whose weights are heavy will be the winners. அதாவது திராசு அந்த ஸ்கேல் வந்து வைக்கப்படும், யாரோட கனம் அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஜெயித்தவங்க அப்படின்னு. நம்ம வந்து நல்ல காரியம் அதிகமாக செஞ்சோமா, கெட்ட காரியம் அதிகமாக செஞ்சோமா, தப்பு அதிகமாக பண்ணோமா, நல்ல விஷயம் அதிகமாக பண்ணோமான்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு நாளை வந்து நம்ம மனசுக்குள்ளே ஓட்டிப்பாங்க. அதுதான் வந்து ஒரு பழக்கமாக நம்ம வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நைட்டும் படுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ படுக்கிற வரைக்கும் உள்ள விஷயத்தை நம்ம என்னென்ன பண்ணோம், எத்தனை தடவை நம்ம கோவப்பட்டோம், பிள்ளைங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டோம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டோம், இப்படி மனசுக்குள்ளே நம்ம ஓட்டி பார்க்கணும். நம்ம அதுலேயே பார்க்கும்போது இந்தந்த விஷயம்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இந்தந்த விஷயத்துலலாம் நம்ம வந்து கோவப்பட்டிருக்கக்கூடாது, பொறுமையாக இருந்திருக்குன்னு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இந்த விஷயத்த நம்ம பேசியிருக்கக்கூடாது, எதுக்கு அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை பேசணும் அப்படின்னு தோணும். இப்படி ஒரு நாளும் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம கண்ணை மூடிக்கிட்டாலே நம்ம அந்த விஷயம் அப்படியே மனசில் வரும். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நம்மளையே நம்ம ஒரு அலர்ட் பண்ணிக்கிட்டோன்னா அடுத்த தடவை அதேமாரி சுச்சுவேஷன் வரும்போது அல்லாஹ்வுடைய உதவியால் நம்மளால் பொறுமையை கையாள முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2-3 தடவை நம்ம அந்த விஷயத்தை தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும். அப்படி வரும்போது ஒரு 2-3 தடவை நம்மளுக்கு அந்த விஷயம் தப்புங்கிறது நம்ம மனசு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த தடவை அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம அதுலேருந்து தப்பு பண்ணாமல் நம்ம தப்பிக்கலாம். அதே மாதிரி இன்னும் நம்ம ஒரு ஆளுக்கும் ஒரு வகையில் டெஸ்ட் இருக்கும், ஒரு ஆளுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும்.
ஸோ எல்லா வகையிலையும் நம்ம அது மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்துருக்கும்போது நம்மளுக்கு தப்பு தப்பு தப்புன்னு நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது அதை நம்மளே நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அந்த தப்பை செய்யாமல் நம்மளால் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த திராசுக்குள்ளே போய் நம்மளோட விஷயங்களை எடைய போடும்போது நம்மளுக்கு ஒரு நாளில் செஞ்சது மனசுக்குள்ளே ஓட்டும் போதே சில நாள் பாவம் அதிகமாக இருக்கும், சில நாள் நம்ம மேபி நன்மை செஞ்சுருந்தோம்னாக்கா நன்மை அதிகமாக இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது டோட்டலாக இது அக்கௌண்ட்ஸில் போடுற மாதிரி டெபிட்டு கிரெடிட்டுன்னு போடும்போது கடைசியில் ஓவரால் டோட்டலில் நம்மளுக்கு நன்மை செஞ்சது வெயிட் அதிகமாக இருக்கணும்னா நம்ம தப்போட அளவை குறைக்கணும். தப்போட அளவை எப்படி குறைக்கலான்னா இது ஒரு வழி. டெய்லி நம்ம செஞ்ச விஷயங்களை மனசுக்குள்ளே நம்ம ஓட்டிக்கிட்டு மறுநாள் அந்த சுச்சுவேஷன் வரும்போது அந்த தப்பை தடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று தப்பு அளவை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழியில் ஒன்று பாவ மன்னிப்பு கேட்குறது. பாவம் செஞ்சுருப்போம், அதை மனசார வருந்தி அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் மிக்க கருணையாளர், அல்லாஹ் கூடயே இருக்காங்க, உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அல்லாஹ். நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அந்த பாவ மன்னிப்பும் எப்படின்னா மனசார முழுமையானதாக இருக்குன்னு. அடுத்த தடவை அந்த மாதிரி அல்லாஹ் பாவ மன்னிப்பு நம்ம கேட்டோனையும் அல்லாஹ் அடுத்த தடவை அதேமாரி சுச்சுவேஷனை மேபி நம்மளை சோதிக்கிறதுக்காக வைக்கலாம். நம்ம அந்த நேரத்துலேயும் அதே தப்பை திருப்பி பண்ணிட்டு திருப்பி பாவ மன்னிப்பு கேட்டாக்கா அது ஒரு உண்மையான பாவ மன்னிப்பாக கேட்குறதா இருக்காது. அடுத்த தடவை அந்த சுச்சுவேஷன் வரும்போது அல்லாஹ் நம்மளுக்கு சோதனைக்காக அந்த சுச்சுவேஷனை வைக்கும்போது நம்ம அதில் ஜெயிச்சிட்டோன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறதோட ரிவார்டு கொடுப்பாங்க. இந்த தப்பை பண்ணாமல் என்னோட அடியார் என்ன நினைவுக்கு இந்த தப்புலேருந்து விலகிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி குரானில் அல்லாஹ் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸை அல்லாஹ் கொடுக்குறாங்க. அதாவது நம்மளோட பாவ சுமையை குறைக்கிறதுக்கும் நன்மையை நம்ம வெயிட்டை அதிகப்படுத்துக்கிறதுக்கும் அல்லாஹ் நிறையா விஷயங்களை குரானில் சொல்கிறாங்க. எல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமானதா அப்படின்னு பார்த்தாக்கா கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் மார்க்கத்தை நான் உங்களுக்கு எளிமையானதாக்கி ஈஸியாக்கியிருக்கேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையுமே அல்லாஹ் ரெடியாக நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம கிராப் பண்ணிக்கணும், அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறதுல தான் நம்மளோட விஷயமா இருக்குது. ஸோ நம்ம கூட இன்னொன்று அந்த ஜின்னு கம்பெனியனும் கூடயே இருக்குது. அதுவும் சைத்தானோட பாயிண்ட்டை நம்மளுக்கு புதுத்திக்கிட்டே இருக்கும். அதையும் நம்ம நம்ம அதுக்கு கண்ட்ரோலில் இருக்கமா இல்லை அல்லாஹ் சொல்ல விஷயங்களில் நம்மளோட வாழ்க்கை கண்ட்ரோலில் இருக்காங்கிறதுல நம்ம அந்த பேலன்ஸை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். அதோட கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டோம்னாக்கா அது அல்லாஹ்வை மறந்து இந்த உலக விஷயங்களில் நம்மளோட ஈகோவை பூஸ்ட் பண்ணிக்கிறதுல அந்த மாதிரியான விஷயங்களில் அது ஒரு சைடு சொல்லிக்கிட்டு இருக்குனாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு வர்றது நம்மளுக்கு இன்டர்னலாக ரொம்ப கடுமையான டெஸ்ட்டு தான், அது சோதனையானது தான். பட் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுல ஃபிசிக்கலாவோ இல்லை இதாவோ ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்கிறாங்க, 5 வேளை தொழுவ சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான கிடையாது. ஆனால் உள்ளதுலே பெரிய கஷ்டம் என்னென்னா நம்மளோட நேச்சுரல் ஹேபிட்டு. இப்போ கோவப்படுறது ஃபார் எக்ஸாம்பிளு, இல்லை இன்னொரு ஆளை புறம் பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம நேச்சுரல் ஹேபிட்லேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்குதுல்ல. ஒரு நம்ம மூளையில் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒன்று செய்யுன்னு சொல்லும், ஒன்று செய்யாதன்னு சொல்லும். அந்த போராட்டத்துலேருந்து நம்ம மீள்றது தான் உண்மையான நம்மளோட ஆன்மாவோட பலம் இருக்குது. அது குரானோட உதவியோட குரானில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து அல்லாஹ்வோட உதவியோட அந்த போராட்டத்துலேயே நம்ம நன்மையான சைடு போகிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். தொழுகை நிலைநாட்டுவோம். வாக்கிமுஸ் ஸலாத்.